ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 15ல் ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்ணிலா பேஸ்ட்ரி ஸ்லைஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற பேக்கிங் வீடியோஸ், கிளாஸ் வீடியோஸ், அப்புறம் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து வெண்ணிலா பேஸ்ட்ரி ஸ்லைஸ் கேக் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து கேக் ஷீட் பண்ண போகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து கேக்காகவே பண்ணி ஸ்லைஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து கேக் ஷீட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இது வந்து வெண்ணிலா பேஸ்ட்ரி வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த கேக் ஷீட் வந்து ரொம்ப தின்னாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு லேயர் அளவுக்கு வர மாதிரி. அதுவும் வந்து நார்மலாக வந்து நம்ம பேஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு வர மாதிரி தான் ஷீட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஷீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சீவ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்லெஸ் ரெசிபி. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ மைதா வந்து 105 கிராம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன். எப்பவும் வந்து ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இது கூட நான் வந்து கேஸ்டர் சுகர். ஓகேங்களா? கேஸ்டர் சுகர் வந்து நான் 60 கிராம் எடுத்திருக்கேன். எப்போவுமே சுகர் வந்து முன்ன பின்ன நீங்கள் 5 கிராம் 10 கிராம் நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கலாம். நான் 60 கிராம் கேஸ்டர் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சீவ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா வந்து ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வந்து மில்க் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் நான் மில்க் யூஸ் பண்ணி இந்த இது எக்லெஸ்க்கு பண்ணுறேன், பட்டர்லாம் இல்லாமல் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் நமக்கு பேஸ்ட்ரீஸு. அதனால தான் நான் வந்து மில்க் யூஸ் பண்ணுறேன். கர்ட்லாம் யூஸ் பண்ணலாம். கர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 1 or 2 டேஸில் சாப்பிடணும், இல்லைன்னா அது ஸ்மெல் வரும். ஓகேங்களா? ரெண்டாவது அந்த கர்டோட கண்டிஷன் எப்படின்னு இருக்குது, புளிச்சிருச்சு இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மெல் வரும் கேக்கு. அதனால் நான் கர்ட் யூஸ் பண்ணல, மில்க் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது கூட நான் வந்து மில்க் வந்து 1 கப் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக இருக்குது. ஓகே? ஸோ 1 கப் மில்க்கு. என்ன மில்க் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ 2 டேபிள் ஸ்பூன். ஆயில் வந்து நிறைய அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அப்புறம் மேலே வந்து அந்த ஸ்பாஞ்சுக்கு மேலே நிறைய அப்படியே மாதிரி பிசுன்னு ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். ஸோ இவ்வளோ தான் நம்ம கேக் பேட்டரு. இதை வந்து நம்ம பீட்டரில் 1ல் வச்சே நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஸ்பீட் வேணாம். ஓகேங்களா? பேட்டர் வந்து ஜஸ்ட் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் பிளேட் இது ஆன் பண்ணல, பீட்டர் ஆன் பண்ணாமல் நான் வந்து பிளேட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நான் 1ல் வச்சு பண்ணுறேன். ஓகேங்களா? லோ ஸ்பீட் தான், ஹை ஸ்பீட் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நமக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இது மிக்ஸ் பண்ணுறது 30 seconds to 1 minute போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து இதை டின்னில் ஊற்றிக்கலாம். கேக் டின்னு நான் யூஸ் பண்ணுற டின் வந்து ப்ரௌனி டின், அதாவது 9/11 inch இருக்கும். அது பேர் தான் ப்ரௌனி டின்னு. ஓகேங்களா? ஸோ அந்த டின்னில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷீட்டுன்னும் போது மெலிசாக வரணும், அதனால நான் இந்த டின் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த டின்னை வந்து நம்ம 160 டிகிரி செல்சியஸில் நான் 15 minutes வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆரம்பித்தோடனே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் வந்து ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. 160 டிகிரியில் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க 10 minutes. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் 15 minutes வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கேக்கு பேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு 2 நிமிஷம் சூடு தண்ணிட்டோம். இதை நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஜஸ்ட்டு ப்ரிக் பண்ணி பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ 15 minutesலேயே இது எனக்கு பேக் ஆகிடுச்சு.
இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வச்சு கவுக்குறேன். ஒயரிங் ரேக் வைக்கல. ரீசன் என்னென்னா, இந்த கேக் இது வந்து உள்ளே இருக்குது இல்லையா, மெலிஸ் இது நம்ம டக்குன்னு ஒயரிங் ரேக்கில் வைக்கும் போது அந்த கேப்பில் இது வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு இதில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயரிங் ரேக்கில் மாற்றி கூல் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதை வந்து நான் இப்போது ஒயரிங் ரேக்கில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நம்ம ஒயரிங் ரேக் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பண்ணும்போது வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசன் வந்து உள்ளே இருக்க அந்த ஷீட்டு டப்புன்னு வந்து அந்த பிளெயினாக அந்த ஒயரிங் ரேக்கில் விழும்போது அந்த கேப்பில் கட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இது மேலே நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி தான் நான் ஒயரிங் ரேக்கில் நான் திரும்ப டிமோல்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு ஓகேங்களா, இப்போது இதுக்கு உடையறதுக்கான சான்ஸ் கம்மி. ஓகே, இப்போது இது டிமோல்ட் பண்ணியாச்சு. இது நல்லா ஃபுல்லாக கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்ரிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபில்லிங்க்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து 3/4 கப்பு ஓகேங்களா எடுத்துக்கிறேன். இது 1/2 கப், இதில் இன்னும் கொஞ்சம் 1/2 ஓகேங்களா. ஸோ 3/4 கப் நான் எடுத்துட்டேன். இது கூட நம்ம வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ க்ரீம் சீஸ் வந்து நான் 80 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 80 கிராம் க்ரீம் சீஸ். ஸோ இதுதான் நம்மளோட க்ரீம் சீஸ் ஃபில்லிங். இதில் வந்து ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு அந்த க்ரீம் சீஸ் நல்லா க்ரீமியாக ஆகிற வரைக்கும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹை ஸ்பீட் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு. நான் ஹை ஸ்பீட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஹை ஸ்பீடில் நல்லா வந்து ஸ்டிஃபான பீக் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போது நல்லா பீட் ஆகிடுச்சு, நல்லா ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. ஓகேங்களா, இது கூட நீங்கள் வந்து மில்க் பவுடர் போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபான பீக் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா ஸ்டடியாக இருக்கணும் அந்த பீக். ஓகேங்களா, வளவலன்னு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பீக் வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த க்ரீம் வந்து சைடில் இருக்கட்டும். நான் இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம வந்து பேஸ்ட்ரிஸ் அலைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்னரில் வந்து மெலிஸாக ஒரு மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த பீசஸ்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்குதோ அந்த பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ போதும். மற்ற இடம்லாம் ஓரளவுக்கு ஈவனாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, குக்கி கட்டர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த குக்கி கட்டர் வச்சு ரவுண்டாக கட் பண்ண போகிறேன் ஒரே சைஸுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி. இதை ஆக்சுவலாக குக்கி கட்டர்னு சொல்லுவாங்க. இதை குக்கி கட்டரும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து மவுசி ரிங். ஓகேங்களா, நான் யூஸ் பண்ணுறது மவுசி ரிங்கு. இந்த சைஸுக்கு உங்களுக்கு குக்கி கட்டரும் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட்ரிஸ்க்கு நான் 2 ஸ்லைஸ் தான் வைக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம அலைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என் கேக் போர்டை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நிறைய இதுவாக பண்ணலாம். நம்ம ஃபுல்லாக வந்து சரி பண்ணிவிட்டு இதை கீழ் வழியாக இறக்கி பண்ணலாம், இல்லை அப்படியே தூக்கினாலும் நமக்கு வரும். ஓகேங்களா, இப்போ வந்து ப்ரிக் பண்ணி நான் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு கப்புக்கு வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு டிசால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலே போதும். ரொம்ப நிறைய ஊற்றாதீங்க. ஓகேங்களா, ரொம்ப ஸ்பாஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது ஆக்சுவலாக இதுவே வந்து நம்ம இதில் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஓகேங்களா, இப்போது நான் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து வீடியோக்காக பண்ணுறேன், அதனால் நான் வந்து அப்போவே ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, பட் இதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா நான் வந்து 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று நான் பண்ணி காட்டுறேன், இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா சூப்பராக வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நான் 2வது ஸ்லைஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேக்கு, சுகர் சிரப், க்ரீம் ஃபில்லிங், திரும்ப சேம் கேக் ஸ்லைஸ், சுகர் சிரப், க்ரீம் ஃபில்லிங், அவ்வளவுதான். நம்ம வந்து பெரிய கேக் பண்ணுறோம்ல அந்த மாதிரி மினி கேக், பட் சைட்லாம் வந்து நம்ம பண்ண போகிறது இல்லை, இது ஸ்லைஸ் கேக்குன்றதுனால. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த இதை வச்சு லெவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கேக்கும் நம்ம பண்ணலாம். நான் வந்து 3 கேக்கும் வந்து ஸ்லைஸ் பண்ணி அந்த ரிங்லேருந்து எடுத்துட்டேன். எப்படி ரிங்கை வந்து நம்ம பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ காட்டுறேன். நம்ம வந்து நிறைய இது வந்து
ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு 2-3 கிளாஸ் முன்னாடி சொன்னேன். ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி நம்ம எடுத்து பண்ணலாம், அதாவது கேக் வேஸ்ட் ஆகாமல் அப்படின்றது பண்ணுறோம் இல்லையா. ஸோ நான் அதையும் பண்ணி காமிச்சிட்டு இதை ரிமூவ் பண்ணுறதும் இப்போ நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்க இந்த 3 கேக்கும் நான் டிசைன் போடுறேன். இந்த மாதிரி ஷெல் நாசல், ஓகேங்களா, சின்ன நாசல். ஓகே, நமக்கு சின்னது, மீடியம், பெருசுன்னு இருக்குது. சின்ன நாசல் எடுத்துக்கோங்க. சேம் க்ரீம் ஃபில்லிங் தான் எடுத்திருக்கேன், க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கு. இது அப்படியே ஓகேங்களா இந்த கார்னரில் பண்ணிக்கோங்க. சரி, 2 விஷயம். நீங்கள் வந்து மேலே நல்லா எதுவுமே ப்ளெயினாக வைக்க போகிறீங்கன்னா மேலே இருக்கிறது ரொம்ப கரெக்டாக ஃபில்லிங் இருக்கணும். இந்த மாதிரி டிசைன் போடுறீங்கன்னா மேலே இருக்கிற க்ரீம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன டிசைன்ஸ் இதுவாக இருந்தாலும், அதாவது அந்த ஸ்மூத் ஃபினிஷ் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் வந்து நான் செகண்ட் இது வச்ச உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரீம் ஃபில் பண்ணிட்டேன், ஓகேங்களா. பட் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் இந்த டிசைன்ஸ் முடிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகி பண்ணணும், ஓகேங்களா. ஒன்று மேலே அப்படியே மேலே நிற்கிற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். நீங்கள் வந்து அப்படியே கீழே ரவுண்டாக போட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தெரியுதுங்களா. நல்லா மேல் நோக்கி அந்த முதல் ரிங்கு மேலே இது போகணும், திரும்ப அந்த ரிங்கு மேலே ஆஃப் இது வந்து சர்க்கிள் ஆகிட்டே இருக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வேணும்னா சென்டரில் வெறும் சாக்லேட் ஏதாவது கார்னிஷிங் வச்சுக்கலாம். நான் லாஸ்ட் கிளாஸில் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் சாக்லேட் கார்னிஷிங் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இனிஷியலாக இந்த பேஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பட் பண்ண நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும், ஓகேங்களா. ஜஸ்ட்டு சென்டரில் வச்சு ஒரு செர்ரி, அதாவது கேண்டிட் செர்ரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நீங்கள் பிரான்ச்சோட அந்த ஸ்டெம்மோட வரும் இல்லையா, அந்த ஃப்ரெஷ் செர்ரி, ஸோ நீங்கள் அது கூட அந்த டின் செர்ரிஸ் கூட யூஸ் பண்ணலாம், இன்னும் நல்லா லுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா இதுக்கு மேலே சாக்லேட் கார்னிஷிங் எதனா பண்ணிக்கலாம். ஸோ இது பிளெயின் வெனிலா க்ரீம் சீஸ் பேஸ்ட்ரின்றதுனால நான் வந்து பிளெயினாக ஜஸ்ட்டு வேறு எதுவுமே வைக்கலை, ஓகேங்களா. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் ப்ளெயினாக மேலே வந்து ப்ளெயினாக விட போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். இப்போ பேலன்ஸ் வந்து அந்த கார்னரில் இருக்குது இல்லையா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா. எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது. சைடில் கொஞ்சம் கட் ஆனாலும் பரவாயில்லை, ஓகே. கீழே இருக்க போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகே. ஓரளவுக்கு அது நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன், இது உள்ளே நான் வச்சுட்டேன், ஓகே. நான் இன்னொன்று எடுத்துக்கிறேன், சாரி, இன்னொரு பீஸும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்து நம்ம சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, ஈவனாக இல்லை, பார்த்தீங்களா. ஸோ இதை எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன பீஸ் வச்சு உள்ளே அமுக்கி வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour 1 hour செட் பண்ணிவிட்டு தான் நம்ம எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். அப்படியே பண்ண முடியாது இல்லையா, சில்னஸ் இருக்கணும். ஸோ அதனால் அது அப்போ அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் வந்து க்ரம்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிடும், ஓகே. ஸோ இப்போது நான் இதை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீம் சீஸ் ஃபில்லிங், ஓகே. ஸோ இப்போது ஒரு லேயர் நம்ம க்ரீம் சீஸ் ஃபில்லிங் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து அனதர் லேயரில் இது, ஓகே. திரும்ப சுகர் சிரப், திரும்ப இப்போ வந்து அந்த அன்ஈவனாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ அது ரிங்கோடு இருக்கிறதுனால நமக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். ஃப்ரிட்ஜில் செட் பண்ணும்போது இந்த க்ரம்ஸ் நல்லாவே செட் ஆகிடும், ஓகேங்களா. எப்போவுமே கீழ் போர்ஷனில் அந்த மாதிரி உடஞ்ச பீஸ் வைக்காதீங்க, நம்ம எடுக்கும்போது அது ரிமூவ் ஆகிடும், ஓகேவா. நான் அதுவும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன்னு. இப்போது அகெயின் க்ரீம் சீஸ் ஃபில்லிங், ஓகே. இப்போ இதை வந்து நல்லா ஸ்பேட்சுலா வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரே இது போதும், ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இதை நான் எப்படி ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு கீழே இதை விட சின்னதாக ஒரு கிளாஸ் கவுத்து போட்டுக்கோங்க, இந்த மாதிரி, ஓகேங்களா. கவுத்து போட்டுட்டு ஜஸ்ட்டு இதை எடுத்து நான் அப்படி வச்சுக்கிறேன். இப்படி கீழே கட்டினீங்கன்னா கரெக்டாக வந்துடும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் மேலே டிசைனே பண்ணலான்னா இப்படி பண்ணலாம், இல்லை டிசைன் பண்ண போகிறோன்னா நம்ம நார்மலாகவே வந்து அந்த 2வது ஸ்லைஸ் வச்சுட்டு மேலே வந்து எடுத்துகிட்டு கூட நம்ம க்ரீம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் அந்த 3 வந்து மேலே பெரிய டிசைன் போடுறதுனால நான் வந்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து சென்டரில் மட்டும் நான் டிசைன் ஜஸ்ட்டு வச்சு ஒரு கேண்டிட் செரி வைக்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான்.
ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் கீழே இருக்கிறத அன்ஈவனாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, நான் இதையும் பண்ணி காட்டுறேன். எதுக்காக நான் இதை பண்ணி காட்டுறேன்னா, பிகாஸ் நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது ஒரு இப்படி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் நானும் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன். ஓகே, கீழ் போர்ஷன் வந்து கட்டானாலும் வைக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா என்ன ஆகுன்றது நான் இப்போ காட்டுறேன். இப்போ சேம் ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் மிடில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கட் பண்ணி தூளாக இருக்க க்ரம்ஸை கூட போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் கீழ் போர்ஷன் எப்போவுமே ஈவனாக தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் இதை வந்து வச்சுட்டேன். ஒரு பீஸ் மட்டும் வச்சு காட்டுறேன். ஓகேங்களா, இப்போது இதை வந்து நான் வந்து சுகர் சிரப் ஃபில்லிங் இதே மாதிரி 3மே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போது இதை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி நான் இதை கீழே வச்சு நல்லா ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள், ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு கீழே வந்து நமக்கு வராது. நீங்கள் எடுக்கும்போது பாருங்கள், இப்படி எடுக்கும்போது கீழே வந்து வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, அந்த உடஞ்ச பாகம் வந்துடும். அதனால தான் எப்போவுமே வந்து நம்ம பேஸ்ட்ரிஸ் நம்ம அந்த கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் பண்ணும்போது உங்களோட அந்த இது உடஞ்சிருச்சு, ஏதாவது சைடில் வந்து ஈவனாக இல்லைன்னா அதை சென்டரில் வச்சுடுங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் வச்சுட்டு கீழே ஜஸ்ட்டு செட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த ரெண்டும் வந்து ஜஸ்ட் அந்த பேலன்ஸ் இருக்க பீஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் எடுத்துகிட்டு சரி இதெல்லாம் வந்து கரெக்டாக கட் ஆகலன்னு தூக்கி போட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு இதுவும் நல்லா அழகாக தான் இருக்கும். இன்னும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது சேம் ஷெல் நாஸில் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக. சரி, இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஹரியில் எடுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இதே மாதிரியே வந்து வேறு ஃப்ளேவரில் நான் வந்து இன்னும் நல்லாவே வந்து எப்படி பண்ணணுன்றதை நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஹரினால் நான் இந்த வீடியோஸ் ரொம்ப ஸ்பீடப் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுடைய வெண்ணிலா பேஸ்ட்ரி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரவுண்ட் ஷேப் வெண்ணிலா பேஸ்ட்ரி ஸ்லைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பட் இந்த ரவுண்ட்லேயே வந்து நம்ம இன்னும் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த மேலே அந்த ஜெல்லிலாம் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக வரும். அது போக போக நம்ம மற்ற கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதுவே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாடலில் இதே மெத்தடில் நம்ம வந்து வேறு ஒன்று நான் பொறுமையாக போடுறேன், வேறு ஒரு கிளாஸ் வீடியோ. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மவுசி ரிங் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். குறைஞ்சது 5 சென்டிமீட்டர் ஹைட்டு நமக்கு இருக்கணும். நீங்கள் இன்கேஸ் வந்து குக்கி கட்டர்லாம் நமக்கு அவ்வளோ லென்த் வராது. இன்கேஸ் நீங்கள் வேணும்னா ஒன்று கூட நீங்கள் அழகாக வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன்று பண்ணிவிட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செட்டாகவே இருக்கும் உங்களுக்கு மவுசி ரிங்னு. கேக் மார்ட்டில் கேக் ஷாப், எசன்ஸ் மார்ட், இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் நான் பண்ணுற கிளாஸஸ் தான் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள். ஸோ இந்த என்னோடய கிளாஸஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து கிளாஸஸில் நான் போடுறேன். ஓகேங்களா, பிகினர்ஸ்க்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணலாம், ஈவன் என் வீடியோவில் கூட இருந்தால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.